1/8 greater than 1/9. அதாவது 1/8 ஆனது 1/9 விட பெரிய எண் எனில் 1/8 இருந்து 1/9 கழித்தால் கிடைக்கக்கூடிய எண் மிகை எண்ணாக இருக்கும். இதுதான் நம்ம நிரூபிக்கணும். அதாவது ஒரு பெரிய எண்ணில இருந்து ஒரு சிறிய எண்ணை கழிக்கும் பொழுது நமக்கு விடை எப்படி இருக்கும்னா பெரிய எண்ணின் குறியீட்டுல தான் வரும். இங்க 1/8ங்கிற எண்ணானது பெரிய எண், 1/9ங்கிறது சிறிய எண். இந்த பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கும் பொழுது நமக்கு விடை எப்படி கிடைக்கும் அப்படின்னா பெரிய எண்ணுடைய குறியீடு தான் கிடைக்கும். பெரிய எண் பிளஸ்ல இருக்கிறதுனால விடையும் பிளஸ் நம்பரா கிடைக்கும், மிகை எண்ணாக கிடைக்கும். இப்ப இதை பார்க்கலாம். 1/8 கழித்தல் 1/9. பகுதி 2 வெவ்வேறா இருக்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பகுதி 2க்கும் மீசிமா கண்டுபிடிக்கலாம். 8க்கும் 9க்கும் மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 72. சோ நம்ம இந்த பகுதியை நம்ம என்னவா மாத்தணும்னா 72ஆ மாத்தணும். முதல் விகிதமுறை என்ன எழுதுகிறோம்? 1/8 பெருக்கல் எத்தனை 8 72 பார்க்கணும். 9 8 72. அதனால 9/9 பெருக்கணும். பெருக்கணும்னா 9 9/8/9 72. இதை நம்ம சமன்பாடு 1 வச்சுக்கலாம். அடுத்தது இரண்டாவது விகிதமுறை என்ன எடுத்துக்கணும்? 1/9 பெருக்கல் எத்தனை 9 72னா 8 9 72. சோ தொகுதியும் பகுதியும் 8ஆல பெருக்கணும். நமக்கு 4/8/9/8 கிடைக்கும். இது இரண்டாவது சமன்பாடா எழுதிக்கிறோம். இப்போ 9/72 இருந்து 8/72 கழிச்சோம்னா நமக்கு என்ன விடை கிடைக்குதுன்னா பகுதி 2 சமமா இருக்குது. அதனால ஒரே பகுதியா எழுதிக்கலாம். 72 தொகுதியில 9 கழித்தல் 8 சமம் 9ல 8 போச்சுன்னா 1/72. இந்த கிடைக்கக்கூடிய 1/72ங்கிற விடையானது மிகை எண்ணாக இருக்குது. இதுதான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய எண்ணில இருந்து ஒரு சிறிய எண்ணை கழிச்சா கிடைக்கக்கூடிய விடையானது பெரிய எண் என்ன குறியில இருக்குதோ அதே குறியில தான் வரும். இங்க 1/8ங்கிறது மிகை எண்ணாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற விடையும் மிகை எண்ணாகத்தான் இருக்கும். அதனால 1/8 கழித்தல் 1/9ங்கிறது மிகை எண்ணாகும். ஏறு வரிசையில் எழுதுக. -7/25 -3/20 -8/15 -11/30. இந்த எண்கள்ல ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா என்ன அப்படின்னா முதல்ல சிறிய எண்ல இருந்து படிப்படியாக பெரிய எண்ணுக்கு போறதுக்கு பேரு தான் ஏறு வரிசை. அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற எண்கள்ல எந்த எண் சிறிய எண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும். சிறிய எண் கண்டுபிடிக்கணும், பெரிய எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்கிறதுல சிறிய எண் பெரிய எண் கண்டுபிடிக்கணும்னா எல்லா எண்களுடைய பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம சிறிய எண் பெரிய எண் எதுன்னு சொல்ல முடியும். இங்க ஒரு எண்ணுக்கு பகுதி 25 இருக்குது, இன்னொன்னுக்கு 20 இருக்கு, இன்னொன்னுக்கு 15, இன்னொன்னுக்கு 30 இருக்கு. இந்த பகுதியை எல்லாம் ஒரே பகுதியா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த பகுதியில் இருக்கிற எண்களை எல்லாம் எழுதி இதுக்கு மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அதாவது 25, 20, 15, 30 இந்த எண்களை எல்லாம் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு தா வகுத்தல் மூலமாக இந்த பகா காரணிகளால வகுத்து இதுக்கு மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். இப்ப எல்லா எண்கள்லையும் ஒன்றுகள் இலக்கமானது 5 0 5 0 இருக்கிறதுனால இந்த எண்ணானது 5ஆல் வகுப்படும். அதனால முதல்ல நம்ம 5ஆல வகுத்துக்கலாம். எத்தனை 5 25னா I 5 25. அடுத்தது 20ல எத்தனை 5 இருக்கும்னா 4 5 20. 15ல எத்தனை 5 இருக்கும்னா 3 5 15. 30ல எத்தனை 5 இருக்கும்னா 6 5 30 எழுதிக்கலாம். அடுத்தது டா வகுத்தல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எண் 5
அடுத்த எண் 4 3 6 இருக்குது. இப்ப 5 இருக்கிறதால மறுபடியும் 5ஆல வகுக்கலாம். 5ஆல வகுக்கும் பொழுது ஓரஞ்சு 5. மற்ற 3 எண்களும் 5ஆல் வகுப்படாது. அதனால அதை அப்படியே எழுதிக்கணும். 4 3 6 மறுபடியும் டா வகுத்தல் போடுறோம். இப்போ இதுல வந்து 2 எண்கள் இரட்டை எண்களா இருக்குது. 4 6 இரட்டை எண்களா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தோம்னா இந்த எண் ஏற்கனவே 1. எத்தனை 2 4னா 2 2 4. அடுத்தது 3. எத்தனை 2 6னா 3 2 6. மறுபடியும் டா வகுத்தல் போடுறோம். டா வகுத்தல்ல 2ஆல வகுக்கிறோம். 1. எத்தனை 2 2னா 1 2 2. அடுத்தது 3 3 இருக்குது. அடுத்தது நம்ம வகுக்க வேண்டிய எண் 3ஆல வகுக்கலாம். 1 1 ஒரு 3 ஒரு 3 எல்லா எண்களும் 1 ஆயிடுச்சு. அப்ப இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய எண்களை எடுத்து நம்ம பெருக்கி எழுதணும்னா அதுதான் இந்த 4 எண்களுடைய மீச்சிறு பொது மடங்கு. நம்ம என்ன செஞ்சோம்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 சமம் 5 25 பெருக்கல் 2 2 4 பெருக்கல் 3 சமம் 4 25 100 இன்ட்டு 3 சமம் 300. அப்ப மீச்சிறு பொது மடங்கு என்னன்னா 300. இப்ப இங்க எல்லா எண்களுடைய பகுதியை நாம 300ஆ மாத்திக்கிட்டோம்னா தான் அடுத்தது நம்ம என்ன செய்ய முடியும்னா ஏறு வரிசையில எழுத முடியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்களுடைய மீச்சிறு பொது மடங்கு எவ்வளவுனா 300. நம்ம என்ன பண்ணோம், முதல் விகிதமுறு என்ன எடுத்து எழுதிக்கணும் 7/25. இப்போ இந்த 25 300ஆ மாத்தணும். எத்தனை 25 300? எத்தனை 25 300னா 12 25கள் சேர்ந்தது 300. அப்ப பகுதியும் தொகுதியும் என்ன செய்யணும்னா 12ஆல பெருக்கணும். 7 12 84. ஒரு எண் குறை என்ன இருக்குதுன்னா விடையில வந்து மைனஸ் வரும். -84/300. இது முதலாவது விகிதமுறு எண். அடுத்தது இரண்டாவது விகிதமுறு எண் எடுத்து எழுதிக்கணும் -3/20. இப்போ எத்தனை 20 300 பார்க்கணும். 15 20 300. அதனால என்ன செய்யணும், தொகுதியையும் பகுதியையும் 15ஆல பெருக்கணும். 15ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 15 3 45. ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால விடையில ஒரு மைனஸ் வரும். -45/300 கிடைக்கும். இத நாம என்ன செய்யணும்னா இரண்டாவது விகிதமுறு எண்ணா எழுதிக்கணும். அடுத்தது மூணாவது விகிதமுறு எண் -8/15. இப்போ இந்த 15 நம்ம 300ஆ மாத்தறோம்னா எத்தனை 15 300? எத்தனை 15 300 போது நமக்கு 20 15 300 கிடைக்கும். சோ தொகுதியையும் பகுதியையும் 20ஆல பெருக்கணும். 8 × 20 160. ஒரு நம்பர் மைனஸ் இருக்கனால -160/300. இத நாம என்ன செய்யணும்னா மூணாவது விகிதமுறு எண்ணா எழுதிக்கணும். அடுத்தது நாலாவது விகிதமுறு எண் -11/30. இந்த 30 நாம 300ஆ மாத்தணும். எத்தனை 30 300? 10 30 300. அப்ப என்ன செய்யணும், தொகுதி பகுதியையும் 10ஆல பெருக்கணும். 10/10ஆல பெருக்கும் போது என்ன ஆகும்னா 11 10 110. இங்க மைனஸ் இருக்கிறதுனால விடையில மைனஸ் வரும். -110/30 10 300. இது நான்காவது விகிதமுறு எண்ணா நம்ம எழுதிக்கணும். மீச்சிறு பொது மடங்குடைய அடிப்படையில நம்ம விகிதமுறு எண்களை எழுதும் போது நமக்கு -84/300, -45/300, -160/300, -110/300 இந்த விகிதமுறு எண்களானது நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த விகிதமுறு எண்கள்ல பகுதிகள் எல்லாமே சமமா இருக்குது. அதனால என்ன செய்யலாம்னா தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை மட்டும்
சிறிய எண்ணிலிருந்து படிப்படியா நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும்னா நமக்கு ஏறு வரிசை கிடைச்சிடும். இப்போ இங்க தொகுதியில் இருக்கிற எண்களை பார்க்கணும். -84, -45, -160, -110. இப்ப மைனஸ்ல எப்பவுமே பெரிய எண்ணா இருக்கக்கூடிய எண் தான் சிறிய எண்ணாக இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே சிறிய எண் எதுன்னு பார்த்தோம்னா -160/300. இதுதான் இருக்கிறதுலயே சிறிய எண். இப்ப இதுக்கு அடுத்தது சிறிய எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -110/300. -110/300ங்கிறதா இதை விட கொஞ்சம் பெரிய எண். அதுக்கு அடுத்த பெரிய எண் -110 விட கொஞ்சம் பெரிய எண் எதுன்னு பார்த்தோம்னா -84/300. கடைசியா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா -45/300. இது நாம மீசிமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏறு வரிசை. இதோடைய உண்மையான விகிதமுறி எண்கள் இங்க கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து நாம வரிசைப்படுத்தி எழுதணும். -160/300க்கு உண்டான விகிதமுறி எண் என்னன்னா -8/15. -110/300க்கான விகிதமுறி எண் -11/30. -84/300க்கான விகிதமுறி எண் -7/25. -45/300க்கான விகிதமுறி எண் -3/20. இப்போ இந்த எண்களானது ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்குது. விகிதமுறி எண்களை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையில் அமைக்கணும்னா முதல்ல அந்த எண்களுடைய பகுதிகள் சமமா இருக்கணும். பகுதிகள் சமமா இல்லைன்னா அந்த பகுதிகளுக்கு சமப்படுத்துறதுக்கு மீச்சிறு பொது மடங்கு நாம கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான சமான விகிதமுறி எண்களை எழுதிட்டு அதுல இருந்துதான் உண்மையான விகிதமுறி எண்களை வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். -4/7 மற்றும் 1/7க்கு இடையில் அமையும் 4 விகிதமுறி எண்களை கண்டுபிடி. அதாவது 2 விகிதமுறி எண்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 2 விகிதமுறி எண்களுக்கு இடையில 4 விகிதமுறி எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், எண் கோட்டுல 2 விகிதமுறி எண்களுக்கு இடையில எண்ணற்ற விகிதமுறி எண்கள் இருக்கு. இந்த விகிதமுறி எண்களுக்கு இடையில ஒரு விகிதமுறி எண் வேணும் அப்படின்னா நாம சராசரி முறையில பயன்படுத்தலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா சமான விகிதமுறி எண் முறையை தான் பயன்படுத்தணும். இப்ப முதல் விகிதமுறி எண் -4/7. இரண்டாவது விகிதமுறி எண் 1/7. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் விகிதமுறி எண்ணையும் இரண்டாவது விகிதமுறி எண்ணையும் நாம ஒரே எண்ணால பெருக்கணும். இப்ப இங்க 4 விகிதமுறி எண் கேட்கறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா 5/5ஆல பெருக்கலாம். 5/5ஆல பெருக்கும் போது 4×5 20. ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கிறதுனால -20/7×5 இது முதல் விகிதமுறி எண்ணா வச்சுக்கிறோம். அடுத்தது 1/7 என்ன செய்யணும்னா 5ஆல பெருக்கணும். 5/5ஆல நம்ம பெருக்கணும். 4×5 5/7×35. இது இரண்டாவது விகிதமுறி எண். இப்ப -20/35 இருந்து 5/35 வரைக்கும் எண் கோட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விகிதமுறி எண்கள் இருக்கும். இதுல நமக்கு தேவையான ஒரு 4 விகிதமுறி எண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது -20/35. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இதுக்கு அடுத்த நம்பர் -19/35. இதுக்கு முன்னாடி -18/35. இதுக்கு முன்னாடி -17/35, -16/35. இப்படி 4 எண்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த -20/35ங்கிறது -4/7க்கு சமான விகிதமுறி எண். 5/35ங்கிறது 1/7க்கு சமான விகிதமுறி எண். நடுவுல நாம 1, 2, 3, 4 விகிதமுறி எண்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
சம பகுதிகளாக மாற்றி 2/9 மற்றும் 70/90க்கு இடையில் அமையும் 4 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்க. இங்க 2 விகிதமுறு எண்கள் கொடுத்திருக்காங்க. முதல் விகிதமுறு எண் 2/9, இன்னொரு விகிதமுறு எண் 70/90. இந்த 2 விகிதமுறு எண்ணுக்கு இடையில 4 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு கண்டிஷன் அவங்களே சொல்லியிருக்காங்க, சம பகுதிகளாக மாற்றி. அப்ப இங்க பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல் விகிதமுறு எண்ணுடைய பகுதி 9ன்னு இருக்குது, இரண்டாவது விகிதமுறு எண்ணுடைய பகுதி 90ன்னு இருக்குது. இப்ப எத்தனை 9கள் 90 அப்படின்னு பார்த்தோம்னா 10 9கள் 90. இப்ப முதல் விகிதமுறு எண்ணை என்ன செய்யலாம் அப்படின்னா 2/9ங்கிற விகிதமுறு எண்ண பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கினா அதோட மதிப்பு மாறாது. சோ 2 × 10 சமம் 20/9 × 10 சமம் 90. இப்ப முதல் விகிதமுறு எண் 2/9ல இருந்து இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா 20/90ன்னு மாறிடுச்சு. முதல் விகிதமுறு எண் 2/9ல இருந்து 20/90ன்னு மாறிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யணும்னா 20/90க்கும் இந்த 70/90க்கும் இடையில ஏதாவது 4 விகிதமுறு எண்களை எழுதிக்கலாம். அதாவது பகுதி ரெண்டும் சமமா இருக்குது. சோ தொகுதியில இருக்கிற எண்கள் 20ல இருந்து 70க்குள்ள இருந்தா போதும். நம்ம தொடர்ச்சியாவும் எழுதலாம், விட்டு கூட எழுதலாம். இப்ப இதற்கு அடுத்த விகிதமுறு எண் எப்படி எழுதலாம்னா 21/90, 22/90, 23/90, 24/90 எழுதுறா. விகிதமுறு எண் 1, 2, 3, 4 விகிதமுறு எண்களை நம்ம இடையில எழுதுகிறோம். இப்ப 21, 22, 23, 24ல 70க்குள்ள எந்த எண்களை வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். மீசிமா முறையில் -2/3 மற்றும் -1/5க்கு இடையில் அமையும் 6 விகிதமுறு எண்களை கண்டுபிடி. இங்க 2 விகிதமுறு எண்கள் கொடுத்திருக்காங்க. முதல் விகிதமுறு எண் -2/3, அடுத்த விகிதமுறு எண் -1/5. இந்த 2 நம்பருக்கு இடையில மீசிமா முறையில, அதாவது மீச்சிறு பொது மடங்கு முறையில நாம இதுக்கு இடையில 6 விகிதமுறு எண்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது முதல்ல பகுதி ரெண்டும் சமமா இருக்குதான்னு பார்க்கணும். பகுதி ரெண்டும் சமமா இல்ல. இந்த பகுதியை சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 எண்களையும் 3, 5 எழுதிட்டு பகா காரணிகள் மூலமாக நம்ம எழுதுறதா மீசிமா. முதல்ல 5ங்கிறது பகா எண், 3ங்கிறது பகா எண், 5ங்கிறதும் பகா எண். அதனால முதல்ல 3ஆல வகுக்கிறோம். 1 3 3. இந்த 5 3ஆல வகுப்படாது, அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது 5ஆல வகுக்கிறோம். 1 அப்படியே தான் வரும். 1 5 5. இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய எண்கள் தான் காரணிகள். இதை பெருக்கி எழுதணும்னா 3 × 5 சமம் 15. அதாவது இந்த 3க்கும் 5க்கும் 3, 5 மீசிமா எவ்வளவுன்னா 15. இப்ப நம்ம இந்த மீசிமா வச்சு என்ன செய்ய போறோம்னா முதல் விகிதமுறு எண்ணுடைய பகுதியை 15ஆ மாத்த போறோம். இரண்டாவது விகிதமுறு எண்ணுடைய பகுதியையும் 15ஆ மாத்த போறோம். பகுதி 3, பகுதி 5 மீசிமா என்னன்னா 15. இப்ப முதல் விகிதமுறு என்ன எடுத்து எழுதிக்கிறோம் -2/3. இந்த 3ங்கிற பகுதியை நான் என்னவா மாத்தணும்னா 15ன்னு மாத்தணும். எத்தனை 3 15. I 3 15. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா தொகுதியையும் பகுதியையும் 5ஆல பெருக்கணும். 2 5 10. ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால விடையில மைனஸ் வரும். -10/3 15. இது ஒரு விகிதமுறு எண் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விகிதமுறை என்ன எடுக்கிறோம் -1/5. இந்த பகுதியை 15ஆ மாத்தணும்னா எத்தனை 5 15, 3 5 15.
அதனால தொகுதியை பகுதி என்ன பண்ணணும்னா 3ஆல பெருக்கணும். 3/3 பெருக்கும்போது ஒவ்வொரு 3 ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால விடையில மைனஸ் வரும். -3/15. இப்போ இத இரண்டாவது விகிதமுறு எண்ணா வச்சுக்கணும். இப்போ நமக்கு கணக்குல 6 விகிதமுறு எண்கள் கேட்கறாங்க. அதாவது நம்ம என்ன செய்யலாம்னா -10/15 இருந்து -3/15 வரைக்கும் 6 விகிதமுறு எண்களை -3/15 வரைக்கும் 6 எண்களை நம்ம -10/15க்கு அடுத்த நம்பர் -9/15 எழுதலாம், -8/15 எழுதலாம், -7/15, -6/15, -5/15, -4/15. 1 2 3 4 5 6 விகிதமுறு எண்கள் நம்ம எழுதிட்டோம். இது சமான விகிதமுறு எண்கள். -2/3 உடைய சமான விகிதமுறு எண் -10/15, -1/5 உடைய சமான விகிதமுறு எண் -3/15. இந்த ரெண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையில 6 விகிதமுறு எண்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது, இக்கூற்றை விளக்குக அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ரெண்டு விகிதமுறு எண்கள் கொடுத்திருக்காங்க. அந்த விகிதமுறு எண்களுக்கு இடையே கழித்தல் செய்யும் பொழுது அங்க பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாதுன்னு சொல்றாங்க. முதல்ல பரிமாற்று பண்புனா என்னன்னு தெரியணும். இப்ப கூட்டல்ல பரிமாற்று பண்பு அப்படின்னா a plus b equal to b plus a அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரண்டு விகிதமுறு எண்களை கூட்டும் பொழுது முதல் விகிதமுறு எண்ணையும் இரண்டாவது விகிதமுறு எண்ணையும் கூட்டணும்னா நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அதே போல இந்த எண்களை இடம் மாற்றி இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்ணை முதலாவதாகவும் முதலாவதாக இருக்கக்கூடிய எண்ணை இரண்டாவது எண்ணா இடம் மாற்றி நாம அதே செயல்பாடு செய்யும் பொழுது விடை மாறாமல் இருந்தால் அதுக்கு பேரு பரிமாற்று பண்பு. அது கூட்டல்ல உண்டு. இப்ப கழித்தலுக்கு அந்த பரிமாற்று பண்பு இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க சொல்றாங்க. அதாவது ஏங்கிற ஒரு விகிதமுறு எண்ல இருந்து பிங்கிற ஒரு விகிதமுறு எண்ணை கழிச்சா கிடைக்கக்கூடிய விடையானது இந்த பிங்கிற விகிதமுறு எண்ல இருந்து ஏங்கிற விகிதமுறு எண்ணை கழிச்ச விடைக்கு சமமாக இருக்காது. அதுதான் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாதுங்கிறாங்க. a minus b is not equal to b minus a அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 3/4 கழித்தல் 2/3 இப்படி நாம ரெண்டு விகிதமுறு எண்களை எடுத்துக்கிறோம். இதோட விடைகள் பாத்தீங்கன்னா பரிமாற்று பண்பா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா 2/3 இருந்து 3/4 கழிச்சு வர்ற விடையும் 3/4 இருந்து 2/3 கழிச்சு வர்ற விடையும் சமமாக இருந்தால் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். சமமா இல்லைன்னா பரிமாற்று பண்பு இல்லைன்னு அர்த்தம். சோ இந்த பக்கம் லெப்ட் சைடுல இருக்கக்கூடிய கணக்கையும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய கணக்கையும் நம்ம செய்ய போறோம். இப்ப பகுதி ரெண்டு வெவ்வேறா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா மீசிமா கண்டுபிடிச்சு செய்யலாம், அல்லது குறுக்கு பெருக்கல் மெத்தடை பயன்படுத்தலாம். குறுக்கு பெருக்கல் என்னது? முதல் பின்னத்துடைய தொகுதியில இருக்கக்கூடிய எண்ணையும் இரண்டாவது இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற எண்ணையும் பெருக்கலாம். 3 பெருக்கணும்னா 3 9 கழித்தல் அதே மாதிரி இரண்டாவது பின்னத்துடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணையும் முதல் பின்னத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க எண்ணையும் பெருக்கணும்னா 4 2 8 9 கழித்தல் 8 பை கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். 4 12 சமம். அதே போல இங்க குறுக்கு பெருக்கல் செஞ்சோம்னா 2யும் 4யும் பெருக்கணும். 2 4 8 கழித்தல் 3 9 பை 3 4 12. இப்போ 9ல 8 போனா 1 பை 12 சமம். 8ல 9 போச்சுன்னா
-1/12. இப்போ 1/12ங்கிறது மிகை எண், -1/12ங்கிறது குறை எண். இது ரெண்டும் சமமாக இருக்காது. அதாவது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3/4ல இருந்து 2/3 கழிச்சு ஒரு பக்கம் எழுதிட்டோம். அப்படியே இந்த எண்களை இடமாற்றி 2/3ல இருந்து 3/4 கழிச்சு எழுதி பார்த்தோம். அப்படி வரும் பொழுது விடை என்ன ஆகுதுன்னா, ஒரு எண் மிகை எண்ணா வந்திருக்குது, ஒரு எண் குறை எண்ணா வந்திருக்குது. அப்ப கிடைத்த விடைகள் சமமா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. இந்த விடைகள் எப்படி இல்லை, சமமாக இல்லை. அதனால விகிதமுறு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.